சற்று முன் பிக் பாஸ்ல இருந்து இன்னைக்கு அதிரடியா வெளியேற்றப்படக்கூடிய அந்த முக்கியமான போட்டியாளர் இவங்க தான் அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது பிக் பாஸ் 9ல அளவுக்கு அதிகமா போட்டியாளர்கள் மத்தியில பயங்கர பிரச்சனைகள் போயிட்டு இருந்தாலும் ரசிகர்கள் மூலயமா நல்ல பிரபலமானவங்க நம்ம விஜே, பாரு, கமருதீன். இந்த 2 பேருமே கண்டிப்பா போட்டியோடைய ஃபைனல் வரைக்கும் போவாங்க. இதுல யார் வெற்றியாளர் அப்படின்னு சூஸ் பண்ணவே கஷ்டமா இருக்க போகுது அப்படின்னு நாம எல்லாரும் நினைச்சோம். ஆனா நாம ஒண்ணு நினைக்கும் போது பிக் பாஸ் டீம் அதிரடியா ஒண்ணு யோசிச்சு அந்த 2 பேருக்கும் சம்மந்தமே இல்லாம ஒரு விஷயத்த காரணம் காட்டி ரெட் கார்டு குடுத்து வெளியவும் அனுப்பிட்டாங்க. இது அநியாயம். இது தேவையில்லாத வேலை. அப்படி இப்படின்னு எல்லாருமே பிக் பாஸ் டீம்ம குறை சொல்லி வந்தோம். அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனைக்கு முழுமையான காரணமே சாண்ட்ரா. சாண்ட்ரா அப்படி ஒரு நடிப்பு நடிச்சுட்டு இன்னைக்கு ஒண்ணும் தெரியாத புள்ள மாரி வீட்டுக்குள்ள உட்கார்ந்திருக்காளே! முதல்ல அவங்கள வெளியேத்தியே ஆகணும் அப்படின்னு எல்லாருமே முடிவு பண்ணாங்க. ஆனா அதுக்கிடையில நம்ப கானா வினோத். உள்ள இருக்கிறதுலயே இப்போ ஸ்ட்ராங்கான போட்டியாளர்ன்னு பார்த்தா, நம்ம சபரி, கானா வினோத்து இவதான். இதுல கானா வினோத்த எப்படியாவது கழட்டி விடணும் அப்படின்னு முடிவு பண்ண நம்ப சாண்ட்ரா, அரோரா இவங்கலாம் சேர்ந்து கானா வினோத் மண்டைய கழுவி, ஸோ மணி டாஸ்க்ல அந்த மணி பெட்டிய எடுத்துட்டு அவர போறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. பிளான் பண்ணி கானா வினோத் ஜெயிச்சிருந்தா 50,00,000 கிடைச்சிருக்கும். ஆனா கானா வினோத் அவசரப்பட்டு இந்த அரோரா பேச்சு, சாண்ட்ரா பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு சம்மந்தமே இல்லாம வெறும் ரூ. 18,00,000 பணப்பெட்டிய தூக்கிக்கிட்டு, "நான் கிளம்புறேன்" அப்படின்னு அவரும் வீட்ட விட்டு வெளியேறிட்டாரு. இது இவங்களுக்கு இன்னும் பயங்கர பலத்த குடுத்துச்சு. அப்பா! கானா வினோத்தும் காலி. இன்னும் இருக்கிறது திவ்யா, அப்புறம் சாண்ட்ரா, அரோரா, விக்ரம், சபரி. இந்த 5 பேர்ல இன்னைக்கு ஒரு ஆள், நாளைக்கு ஒரு ஆள் வெளியேறிட்டா, மீதி இருக்க போறது 3 பேர் தான். எப்படி நாம தப்பிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஒரு ஆளும் நினைக்கிறாங்க. ஆனா இதுல அளவுக்கு அதிகமா ஆசைப்பட்டுட்டு இருக்கிறது நம்ம அரோராவும், சாண்ட்ராவும் தான். இந்த 2 பேரும் தான் இருக்கிறதுலயே இப்போ அவங்களுடைய வில்லத்தனத்த கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. சாண்ட்ரா ஒரு நடிப்பு அரக்கின்னு வெளிய வந்துருச்சு. ஆனா அரோரா அப்படியே இல்லாம, மேலாப்புல இன்னும் சாயம் வெளுக்கல அப்படின்னு நடிச்சிட்டு இருக்காங்க. எப்போதுமே பெண்கள் ஒரு மாரி இருப்பாங்கன்னு தெரியும். ஆனா நீங்க இந்த அளவுக்கு இருப்பீங்கன்னு யாருமே யோசிக்கல. ஸோ இப்படியாப்பட்ட இந்த நேரத்துல இன்னைக்கு சனிக்கிழமை இல்லையா? இன்னைக்கு ஒரு எவிக்ஷன் நடந்தே தீரணும். அப்படி இந்த எவிக்ஷன்ல இன்னைக்கு யாரு வெளியேற்றப்பட போறா? அப்படிங்கிற முக்கியமான தகவல். உங்க மனசுல எல்லார் மனசுலயும் ஓடக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பா சாண்ட்ரா வெளிய போயே தீரணும் அப்படின்னு. ஆனா சாண்ட்ரா வெளியேறதுக்கு வாய்ப்பே இல்ல. சாண்ட்ரா கண்டிப்பா நாளை வரைக்கும் தாக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா சாண்ட்ராவுக்கு முன்னாடி இன்னைக்கு வெளியேற போறது நம்ப அரோரா தான். அரோரா தான் இன்னைக்கு வெளியேத்த போறாங்க. இதுவும் யாருடைய முடிவு அப்படின்னா, கடைசி நேரத்துல நம்ப விஜய் சேதுபதி தான் மாத்திருக்காரு. சாண்ட்ராவ வெளிய கொண்டு வந்துரலாம். சாண்ட்ராவால நெறைய பிரச்சனை வருது அப்படின்னு பிக் பாஸ் டீம் முடிவு பண்ணிட்டாங்க. அதனால இன்னைக்கு சாண்ட்ராவ வெளியேத்திடலாம் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க பிளான் பண்ணி வச்சிருந்த விஜய் சேதுபதி இன்னைக்கு உள்ள வந்த உடனே, "இல்ல சாண்ட்ராவ வெளியேத்தக்கூடாது. சாண்ட்ரா வெளிய போய் தான் ஆகணும். வேண்டான்னு சொல்லல. ஆனா சாண்ட்ராவ நம்ம இன்னைக்கே வெளியேத்திட்டோம்னா, பிக் பாஸ் டீம்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடும். அரோரா அந்த அளவுக்குலாம் நடிக்கல. சாண்ட்ரா தான் நமக்கு அடுத்தது கன்டென்ட் குடுக்குற ஒரு முக்கியமான ஆளு. சாண்ட்ரா உள்ள இருக்க வரைக்கும் தான் மக்கள் எல்லாரும் அத விரும்பி பார்ப்பாங்க. அதனால சாண்ட்ரா உள்ள இருக்கட்டும் இப்போதைக்கு. சாண்ட்ராவ வெளிய கொண்டு வர வேணாம். இன்னைக்கு அரோராவ வெளிய கொண்டு போயிடலாம்" அப்படின்னு விஜய் சேதுபதி கடைசி கட்டத்துல எவிக்ஷனையே மாத்திருக்காரு. மாத்தி இன்னைக்கு அரோராவ அதிரடியா பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளியேத்திடலாம் அப்படின்னு விஜய் சேதுபதி பிக் பாஸ் டீம்ல பேசியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பிக் பாஸ் டீம் ஒத்துக்கல அரோரா வேணான்னு சொல்லி. ஆனா கடைசியில வேற வழியே இல்லாம விஜய் சேதுபதியோட முடிவை பிக் பாஸ் டீமும் ஏத்துருக்காங்க. அதனால இன்னைக்கு வீட்ல இருந்து அதிரடியா வெளியேற போறது நம்ம அரோரா தான் அப்படிங்கிற தகவல் மட்டும் வெளியாகி மக்கள் மத்தியில கொஞ்சம் லைட்டா அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு.